கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 18 பார்த்திவேந்திரன் சீற்றம். அதனால் பார்த்திவேந்திரன் மிக கவனமாக செயல்களை செய்து கொண்டிருந்த போது அவனை தொடர்ந்து அவன் அறியாமல் 2 பேர் வந்து கொண்டிருந்தனர். ஒருவர் காளாமுகர், மற்றொருவன் ரவிதாசன். ரவிதாசன் என்ன மாயாவியா? அவன் ஏன் இப்படி சுற்றுகிறான்? இரவு பகலை பாராமல் ஏன் இப்படி அலைகிறான்? ஆனைமலைக்காடு எங்கே, மாமல்லபுரம் எங்கே? ராஜ்ய விவகாரத்தை இப்படி இழுத்து தலையில் போட்டுக்கொண்டு 10-15 ஆண்டுகளாக அலைகிறானே, அவனுக்கு என்ன குறிக்கோள்? சோழ சாம்ராஜ்யத்தை பிடித்து தஞ்சையில் முடிசூடப் போகிறானா? பின் ஏன் போகிறான்? பின் ஏன் சோழ சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு பாடுபடுகிறான்? அதன் தூணாக இருப்பவர்களை தீர்த்துவிட திட்டம் தீட்டி நிறைவேற்ற வழி செய்கிறானே, அது மட்டும்தான் ரவிதாசனைத் தவிர வேறு எவரும் அறியாத ஒன்று. பாண்டி நாட்டு ஆபத்துதவிகள் கோஷ்டியில் சபதம் எடுத்து வீரபாண்டியனுக்கு ஏற்பட்ட இடருக்கு பழிக்கு பழி வாங்கி இரத்தத்தால் ஏற்பட்டதை இரத்தத்தால் கழுவ வேண்டும் என்ற துடிதுடிப்பவன் அவன். அருண்மொழியின் உயிருக்கு எப்படியாவது ஒரு முடிவு ஏற்படுத்தி விடுவது என எண்ணி சென்ற அவன் நடுக்கடலில் சிரமப்பட்டு செத்தோம் பிழைத்தோம் என ஓடோடி வந்தும் அவன் எடுத்த காரியத்தை விட மனம் ஒப்பவில்லை. ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கருடைய கம்பீரமான தோற்றத்தையும் அவருக்கு உதவுவதற்காக நாளுக்கு நாள் படையை சேர்த்து வருவதையும் காணும்போது அவன் உள்ளத்துணர்ச்சி இன்னும் தீக்கொழுந்து போல் எழும். மேலும் அந்த காளாமுகர், அவர் யோசனைகள் அவனுடைய தைரியத்தை 10 மடங்கு அதிகமாக்கின. அந்த வடிவில் இருப்பவர் இன்னார் என அவன் அறிவான். அறிந்துதான் அவன் அவரை நம்பினான். சோழ சாம்ராஜ்ய எதிரிகள் அனைவரும் தன் நண்பர்கள் எனும் கொள்கையினால் அவன் காளாமுகரது யோசனைகளை ஆதரித்தான். அவரை ஆனைமலை காட்டிற்கே அழைத்துச் சென்றான். அமரபுஜங்க பாண்டியனுடன் வாதாடி அவரையும் நம்ப வைத்தான். எப்போதாவது இந்த காளாமுகர் நமக்கு துரோகம் செய்கிறார் என தெரிந்தால் சந்தடியின்றி அவர் உடல் காக்கைக்கும் நரிகளுக்கும் இரையாக்கப்படும் என்று கூறியிருக்கிறான். ஆனால் அமரபுஜங்கரின் செவிலி தாயாகவும் ஆனைமலை காட்டில் கூடியிருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் தலைவியாகவும் விளங்குபவள் மட்டும் ரவிதாசனின் யோசனையையும் கூற்றையும் ஒப்புக்கொள்ளவில்லை. திரைச்சீலைக்கு வெளியே வராமல் தன் குரலில் ஏவுதல் ஒன்றின் மூலமாகவே கட்டளைகள் பிறப்பித்து நிர்வகித்து வரும் தலைவியை நேருக்கு நேர் சந்தித்து தன் எண்ணத்திற்கு சம்மதம் பெற முயன்றான். ஆனால் எக்காரணம் கொண்டும் தலைவியை சந்திக்க இயலவில்லை. ஏன்? நானே ஒரு நாள் உங்கள் ராணியை சந்தித்து எனது தூய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறேன். சோழ சாம்ராஜ்யத்தின் மீது எனக்குள்ள வெறுப்பையும் நான் அடைந்த ஏமாற்றத்தையும் நானே எடுத்து கூறுகிறேனே என்று காளாமுகர் ரவிதாசனை கேட்டார். ஐயோ சாமி, அது மட்டும் வேண்டாம். அப்படி தாங்கள் முயன்றால் உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பல்ல. ஆதித்த கரிகாலரை யார் கொன்றார்கள் என்று அறியாமல் எல்லோரும் விழித்தார்களே, அப்படி உங்கள் சாவை பற்றியும் எல்லோரும் கூறுவார்கள். வந்தியத்தேவனை போன்று ஒரு பிள்ளை வர வேண்டும் அந்த குற்றத்தை ஏற்க. ஆனால் வந்தியத்தேவனுக்கு அந்த தண்டனை நன்றாக வேண்டும். என்னை புதைகுழிச் சேற்றில் தள்ளி உயிருக்கு மன்றாட வைத்தானே பாவி, அதற்கு அவன் அனுபவிக்க வேண்டாமா? ரவிதாசா, ஆதித்த கரிகாலன் கொலையுண்டது மர்ம கொலைதானே, அதற்கு வந்தியத்தேவன் பொறுப்பில்லையா? சாமி, அதை ஏன் இப்போது கிளறுகிறீர்கள்? மெல்ல 12 ஆண்டு காலத்தை கழித்து விட்டால் பிறகு உண்மை குற்றவாளி இன்னார் என தெரிந்தாலும் பாதகமில்லை. வந்தியத்தேவன் வெளியே வந்தால் இவ்வளவு நாள் நம் நடவடிக்கைக்கு சும்மா இருப்பானா? யார் கண்டார்கள்? யாரை எப்படி நம்புவது இந்த காலத்தில்? உங்கள் அரசருக்கு மிக நல்ல காலம் வருகிறது ரவிதாசா, மிக நல்ல காலம் வருகிறது என்று காளாமுகர் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றை எடுத்து வீசினார். சாமி, சாமி, நல்ல காலமா? எப்படி சாமி? இப்போது என்னால் கூற முடியாது. காஞ்சியில் என்னை வந்து பார், அங்கே கண் கூடாக உனக்கு காட்டுகிறேன். காஞ்சிக்கு தானே? இதற்கு முன்னரே என் சகோதரன் அந்த பொன் மாளிகையை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த கருநாகத்தை தொலைக்க மீன வேஷம் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் நேரே போய் அவனை துரிதப்படுத்த வேண்டும். காஞ்சி மாளிகையில் 3வது பலி காளிமாதாவிற்கு சேர்க்க வேண்டாமா? என்று கூறி ரவிதாசன் கடகடவென நகைத்தான். பலி பலி என காளாமுகர் உதடுகள் முணுமுணுத்தன. காளாமுகர் குறிப்பிட்ட நாளன்று ரவிதாசன் காஞ்சியில் அவரை சந்தித்தான்.
முன்னை போல் அவனால் பகிரங்கமாக நடமாட முடியவில்லை. ஏதோ நல்ல காலம் குறித்து சொல்வதாக கூறினீர்களே என்று கேட்டான் ரவிதாசன் காளாமுகரை. அதன்படி காளாமுகரும் ரவிதாசனும் மாமல்லபுரத்து வடகோழி காட்டிற்கு போகும் வழியில் பெரிய பாறை மறைவில் காத்திருந்தனர். பாண்டிய மன்னருக்கு நல்ல காலம் இந்த பாறை இடுக்கி நின்று வரப்போகிறதோ என நினைக்கும் போது அவனுக்கு சிரிப்பு பொங்கியது. நல்ல காலம் நரசிம்மர் போல பாறையை பிளந்து வரப்போகிறதா என்று கேட்டான் ரவிதாசன். காளாமுகர் அவன் வாயை சட்டென மூடி, அவசரக்காரா, இப்படித்தான் நீ கடம்பூர் மாளிகையில் ஒளிந்திருந்த போது சத்தம் போட்டு உன் உதவியாளர்களுடன் பேசினாயா என்றபோது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அதோ பார், குதிரையின் குளம்படி ஓசை கேட்பதை என்றார். ரவிதாசன் உற்று செவிமடுத்தான். யாரோ வந்து கொண்டிருந்தார்கள். அவனால் பார்க்க முடியவில்லை. குளம்படி ஓசை இவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த பாறையின் வெகு அருகில் நின்றது. மூச்சை கூட அடக்கிக் கொண்டு இருவரும் அங்கிருந்தனர். சிறிது நேரம் கழித்து காளாமுகர் மெல்ல தலையை நிமிர்த்தினார். ரவிதாசனுக்கும் சைகை செய்தார். ரவிதாசன் மெல்ல தலை தூக்கி பார்த்தான். பார்த்திவேந்திரன் வெகு விரைவாக கொடிவழி வழியே காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தான். அவனை தொடர்ந்து காளாமுகரும் ரவிதாசனும் சென்றனர். காளாமுகர் ரவிதாசனை விட பல வருடங்கள் மூத்தவர். என்ன மறைத்தாலும் முதுமையின் சாயையை மறைக்க முடியவில்லை. என்றாலும் அவர் மர இடுக்குகளில் குனிந்தும் புதர்களை விலக்கியும் வளைந்தும் நெளிந்தும் சென்றது ரவிதாசனுக்கே வியப்பாக இருந்தது. அவர் மீதிருந்த மதிப்பையும் நம்பிக்கையையும் அது அதிகப்படுத்தியது. குறிப்பிட்ட இடத்தில் மரங்கள் இல்லாமல் வெட்ட வெளியாக காணப்பட்டது. ஒரு சிறு பள்ளம் தெரிந்தது. அந்த பள்ளத்தில் சிறு குடிசை இருந்தது. ஓர் உலைக்கூடம் தெரிந்தது. ஆனால் யாரும் வேலை செய்யவில்லை. காளாமுகரும் ரவிதாசனும் அந்த பள்ளத்தை எட்டி பார்த்தனர். என்ற பேராச்சரியம் ரவிதாசனிடமிருந்து வந்தது. அவன் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வான்? நூற்றுக்கணக்கான வேலும் வாளும் பளபள என மின்னிக் கிடந்தன. கேடயங்களும் குத்தீட்டிகளும் குவிந்திருந்தன. பள்ளத்திற்குள் செல்ல அமைத்திருந்த படிக்கட்டுகளின் வழியே பார்த்திவேந்திரன் மெல்ல இறங்கிச் சென்றான். சாமி, என்ன இது? என்னை எதற்காக சோழ நாட்டு ஆயுதச்சாலைக்கு அழைத்து வந்து இருக்கிறீர்கள்? நம் பலத்துக்கு எதிரே சோழர்கள் பலம் எந்த நிலையில் உள்ளது என்பதை விளக்கவா? அதற்கில்லை ரவிதாசா, இது சோழர்களின் ஆயுதச்சாலை என்று பார்த்திவேந்திரனின் சொந்த ஆயுதக்கூடம். அவனுக்கு எதற்கு சொந்தத்தில் ஆயுதச்சாலை? அமரபுஜங்க பாண்டியர் ஏன் ஆனைமலை காட்டில் படைகளை சேர்க்கிறார்? பாண்டிய நாட்டை மீட்டு பெற. பார்த்திவேந்திரன் சேர்ப்பது இழந்த பல்லவ நாட்டை மீண்டும் பெற. படைத்தலைவராக இருந்து இப்படி செய்யலாமா? அதனால்தான் அன்றே சொன்னேன் அமரபுஜங்கருக்கு அதிர்ஷ்டம் வருகிறது என்று. சோழர்கள் இருக்கை தாக்குதலில் நிச்சயம் அகப்படுவர். சாமி. ஏன் ரவிதாசா? இதை எப்படி சாமி கண்டுபிடித்தீர்கள்? அற்புதம் கண்டுபிடித்து கூறினாலும் என்னை உங்கள் தலைவி பாண்டிய ராணி நம்ப போவதில்லை. ஏன்? மன்னர் அமரபுஜங்கர் உங்களை விரும்புகிறாரே. ஆனால் அவர் தலைவியின் கோட்டை தாண்டாதவர். அதப்படி கூற முடியும்? நான் அரசரை இந்த தோள் மீது சாத்தி வளர்த்தவன். நான் அவரிடம் சொல்கிறேன். யாரும் கூற வேண்டாம். எனக்காக என் கடமைகள் சில உள்ளன. அதை செய்து முடித்துவிட்டு நான். காளாமுகர் முடிக்கவில்லை. பார்த்திவேந்திரன் மீண்டும் படிகளில் ஏறி மேலே வந்து கொண்டிருந்தான். மீண்டும் ஒருமுறை ஆயுதங்களை நோக்கினான். பெருமூச்சு ஒன்று பிறந்தது. அவன் விரைந்து நடக்கத் தொடங்கினான். அவனைத் தொடர்ந்து காளாமுகரும் ரவிதாசனும் வந்தனர். ஒருமுறை பார்த்திவேந்திரன் ஏதோ காலடி யோசை கேட்கிறதென்று திரும்பி பார்த்தான். யாரும் கண்ணுக்கு தோன்றாததால் விரைந்து குதிரை கட்டப்பட்டிருந்த இடம் வந்தான்.